வருங்கால தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக மாணவரணியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற அருகில் உள்ள இந்த பாரிமுனை அரங்கில் இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்கள் வழங்கி எங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான அவர்களுடைய உயர் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அதே போலவே எங்கள் இயக்கத்தின் வழக்கறிஞரின் சார்பாக இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கல்வி திருவிழாவாக கொண்டாடி 200க்கும் மேற்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்களை வழங்கியுள்ளோம். யாரெல்லாம் சட்ட புத்தகங்கள் இளம் வழக்கறிஞர்களுக்கு தேவையோ அவர்கள் வழக்கறிஞரை அணுகினால் அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட புத்தகங்களையும் எங்களுடைய வழக்கறிஞரின் சார்பில் தலைவர் விஜய் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறை 200 பேருக்கு தொடங்கியிருக்கிறோம். அடுத்த ஆண்டு இதைவிட மிகப்பெரிய அளவில் அனைத்து வழக்கறிஞர்களுக்கு மாநிலம் தழுவிய அளவில் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய எங்களுடைய வழக்கறிஞரின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் இள வழக்கறிஞர்களுக்கு புத்தகம் வழங்குவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம். இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக 6000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் எங்கள் வழக்கறிஞர்கள் இன்னும் சேருவதற்கு நிறைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் சட்டம் முடித்துவிட்டு இப்போது என்ரோல்மெண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சட்ட மாணவர்களும் எங்களுடைய மாணவர்களிலே சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மிகப்பெரிய மாநாட்டை எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அவர்களுடைய பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் அவருடைய அறிவுறுத்தினின் பேரில் நாங்கள் நிச்சயமாக நடத்துவோம். அதில் தமிழக வெற்றி கழகத்தில் வழக்கறிஞர் அணி எவ்வளவு சிறப்பாக இருப்பது என்பதை அன்றைக்கு நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். சார், இந்த பல இடத்துல இந்த பேனர் விஷயமாகட்டும், சட்ட ரீதியாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல இடத்துல சட்டத்தை மீறி செயல்படுறாங்க, அதற்கான குற்றத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதற்கான வழக்கறிஞர்கள் சார்பில் இருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு பிளான்? நேற்று எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி பொது இடங்களில் பேனர் வைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கட்டும் அனைவரையும் சாலையை மறித்து பேனர் வைப்பதும் கொடி கட்டுமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அருகிலே தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி கம்பங்கள் அல்லது பேனர் சிறிய பேனர் வைத்திருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது வேண்டுமென்றே எங்கள் கட்சிக்காரர்கள் மீது வேண்டுமென்றே வழக்கு தொடுத்து அவர்களை கைது செய்து அவர்களை அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைவருடைய ஆணைக்கு இணங்க சொல்லியிருக்கிறார், பொது இடங்களிலே மக்களுடைய சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் நான் நடந்து கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பில் நேற்று தான் அறிக்கை வந்திருக்கிறது, பொது இடத்திலே பேனர்கள் வைக்க வேண்டாம் என்று நாங்கள் தான் முதல் அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். ஆனால் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை செயல்படாமல் தடுப்பதற்காக இன்றைக்கு தமிழக அரசு காவல்துறை ஏவி எங்கள் மீது பொய் புகார்கள் அடிப்படையிலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அது எங்களுடைய கழகத் தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் நடத்துவோம்.